அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே வருது. தமிழ்நாட்டில் மட்டுமான்னு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் நடந்துகிட்டு வருது. இதுக்கு இப்போதைக்கு தேவை சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். முதல்ல போதை பழக்க வழக்கங்களை குறைக்கணும். அது குறைக்கிறதுக்கு என்ன வகையான வழியை செய்யணுமோ அது செய்யணும். இன்னொன்று, குற்றவாளிகள் ஒரு டைம் மன்னிப்பு, ரெண்டாவது டைம் அதே தவறை செய்கிறான்னா ஒரு குறுகிய காலம் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கொடுத்தாகணும். சின்ன தவறுக்கு நான் சொல்கிறேன். மூணாவது செஞ்சிட்டான், பெயில் கிடையாது, நோ பெயில். சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வாங்க. ஏங்க எது தடுக்குது? அதே மாதிரி கொலை பண்ணுறது அப்படி தான். திட்டமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து, இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சா நோ பெயில். கொலை பண்ணுற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டான்னா அவன் உயிர் வாழ்கிறது தகுதி இல்லை. நான் உயிரை எடுங்கன்னா சொல்லலை, நோ பெயில். எதுக்காக அவன் கொலை பண்ணான்? யாரோ ஒருத்தர் பழி வாங்கணும்னு கொலை பண்ணான். ஒரு உசுறு போச்சு. ஆனால் மறுபடியும் அவனை வெளியே விட்டா அந்த கொலையை பண்ணோம், யாரும் கேட்கல. 1 மாதத்தில் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு காசை கொடுத்துட்டு மறுபடியும் இதே தொழிலாக பண்ணுவான், பணத்துக்காக பண்ணுவான். இதெல்லாம் யார் கண்டுக்கணும்? மத்திய மாநில அரசுன்னு தான் பார்க்கணும். மத்திய மாநில அரசுங்களுக்கு இதை விட வேறு என்ன வேலை? சட்ட திருத்தம் பண்ணி இந்த மாதிரி வீடியோ ஆதாரம் கொலை பண்ணுறவங்களுக்கு வந்ததுன்னா நோ பெயில். குறைஞ்சபட்சம் 14 வருஷம். போலீஸ்லேருந்து எப்படி அவன் வெளியே வரான்? அவனுக்கு உள்ள ஒரு ஹார்ட் ஒர்க் கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணுங்க. ப்ரொடக்டிவிட்டி வரட்டும். அவங்களால சம்பளம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மி, சாப்பாடு அது இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? வேலை செய்யட்டும், அதில் சம்பளம் அவன் அந்த கம்பெனிலேருந்து அவுட்புட் வரட்டும். அந்த சம்பளத்துலேயும் அவனுக்கு அந்த சாப்பாடு காசெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் அவங்க வீட்டுக்கு அவனுக்கும் அதுக்கு ஒரு சேவிங் உருவாக்குங்க, இல்லை வீட்டுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. ஏன் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணுவோம்? அவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு 3 டைம் சோறு ஃப்ரீயாக கொடுக்கணும்? இதெல்லாம் என்னோடய கேள்வி தான். எவ்வளோ பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அதே இங்கே நார்மல் ஒர்க்கெல்லாம் இங்கே வெளியில் இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க் கம்பெனிஸ் உள்ளே போடுங்க. ஜெயிலுக்குள்ளே ப்ரொடக்ஷனும் வெளியே போகணும், சம்பளமும் அந்த மாதிரி இருக்கும். 10-15 வருஷம் வெளியே வர முடியாது. பிடிச்சி போடுங்க. கொஞ்ச நாள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, உள்ளே போனால் வெளியே விடுறதில்லன்னு தெரிஞ்சாங்கன்னா மறுபடியும் வேறு ஒருத்தன் பண்ணுறதுக்கு துணிய மாட்டான், தவறு செய்கிறதுக்கு நினைக்க மாட்டான். நீங்கள் குற்றம் பண்ணிட்டாவே ஒரே மந்தில் காசை கட்டிட்டு வெளியே வர்றான் அப்படின்னா ஏன் நடக்காது? திரும்ப திரும்ப அதே தானே நடக்கும். சட்டங்களை மாற்றுறதுக்கு மத்திய அரசு குறிப்பாக இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி வீடியோ ஆதாரம்னு மாட்டிக்கிச்சுன்னா எந்த வக்கீலும் வாதாடவே கூடாது. மீறி வாதாடினா வக்கீல் தொழிலே பறிக்கணும். அது பகைமையாக இருந்தாலும் சரி, வீடியோ ஆதாரம் கிடைச்சதுன்னா குற்றவாளி தான். ஒரே நாளில் தீர்ப்பு கொண்டு வாங்க. எப்படி குற்றம் குறையுதுன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி பொம்பளைங்க நடந்து ஏதாவது போயிட்டுருக்காங்க, செயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவங்க உயிர் போதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம், இழுத்துட்டு தரன்னு போகிறான். வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு. அவனெல்லாம் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் வெளியே விடாதீங்க. உயிர் போயிடுச்சா 15 வருஷம் வெளியே விடாது. 15 வருஷன்றதை விட லைஃப் டைம் கூட போடுங்க. பண்ணுங்க, குற்றம் குறையுதா இல்லையா பாருங்கள். இதை விட்டுட்டு சும்மா போகிறாங்க வர்றாங்க நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்க இந்த பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. மக்கள் நிம்மதியாக வாழணும், நடமாடணும். பெண்கள் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு கூட நடமாடணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சட்டத்தை மாற்றி
கிரிமினல்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சதுன்னா எந்த குற்றமும் நடக்காது. போதைப் பொருளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒழிச்சிடுங்க. நன்றி.